தேர்தலில் வாக்கை வாங்கிறதுக்காக, ஓட்டை வாங்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்கே சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்க இவங்க? அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேபு கொடுக்கலாமா? 4 வருஷமா யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமாக யோசிப்பீங்க. இதனால எவ்வளோ பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு? ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாமல் வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த அரசாங்கம் 12 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய, இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தில் எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையாக உறுதியாக மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேர்தலில் இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும். நான் விடுறதா இல்லை. அதிமுகவை அமித்ஷா தான் வழி நடத்தி சக்திகளை ஒன்றிணைப்பதற்காக தான் நான் மத்திய அமைச்சர் சந்திச்சேன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்கிறாரு. அதிமுகவை அமித்ஷா தான் ஒன்றிணைப்பாரா? அதாவது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல நீங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையை கையில எடுங்க. அந்தந்த கட்சி அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டியை எப்படி நடத்துறாங்க, என்ன பண்றாங்க, என்ன தேர்தலுக்கு வியூகம் எடுக்கிறாங்கங்கிறது அந்த சமயத்துல தேர்தல் நேரத்துல தெரியும். அது வரைக்கும் நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்னாக்க, அதாவது மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து இந்த மீடியாக்காரவங்கெல்லாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, ஒருத்தங்க மேல கோபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. காரணம், இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த பழக்கத்துல அந்த வழிகாட்டுதல்ல வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது, அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல.